அதாவது ஆண்கள் பெண்களை தேடி போகக்கூடாது. பெண்கள் தான் ஆண்களை தேடி வருவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணின் விருப்பம் தான் ஒரு ஆண் பெண் உறவை தீர்மானிக்குது. பெண்ணின் விருப்பம் தான் அங்கு பிரதானம். ஒரு ஆண் பெண் பாலியல் உறவில் ஒரு காதலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அதில் பெண்ணின் விருப்பம் தான் அங்கு பிரதானமாக இருக்கிறது. ஒரு ஆண் விருப்பம் யாராவது ஒருத்தருடைய ஆதிக்கம் தான் அங்கே இருக்கும். ஒரு ஆண் விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, அங்கு பெண் சம்மதிக்க வேண்டும். அப்போ பெண்ணின் விருப்பம் தான் அங்கு பெரிதாக இருக்கிறது. பெண் விரும்பவில்லை என்றால் ஒரு ஆணின் விருப்பத்திற்கு அங்கே மதிப்பில்லை. அதனால் ஒரு மனித வாழ்க்கையை பெண்கள் தான் உரிமையாளர்கள். மனித வாழ்க்கைக்கு பெண்கள் தான் உரிமையாளர்கள். குடும்ப வாழ்க்கைக்கு தலைவர்கள் பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை தேடி ஆண் போகாத. நீ பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளுன்னு. ஆண்கிறவன் யாருன்னா பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவன். அப்படின்னா பெண்கள் தான் தனக்கு தேவையான ஒரு தொழிலாளரை, தனக்கு தேவையான ஒரு உதவியாளனை தேடுவார்கள். தனக்கு தேவையான ஒரு காவலனை தேடுவார்கள். அப்படி இருக்கும்போது நீ பெண்களை தேடி அலையாத, நீ முதலாளியை தேடி அலையாத. அப்படி அலையாமல் நீ பேசாமல் இரு, சும்மா இரு. அப்போ தான் உனக்கு பெண்கள் மீது நம்பிக்கை. அப்போ தான் உன்னை தேடி உனக்கு தேவையான பெண் உன்னை தேடி வருவார்கள். உனக்கு தேவையான அப்போ நீ பெண்ணை தேடி போகிறன்னா பெண் நம்மளை தேடி வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை காரணமாக தான் பெண் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் நீ பெண்ணை தேடி போகிற. பெண்களை தேடி அலையிறது, கண்கள் அலையும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கண்கள் ஆண்களுடைய கண்கள் பெண்களை தேடிக்கிட்டே இருக்கும். அப்படி தேடுதுனாலே உனக்கு பெண் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னா பெண் எனப்படுகிறவள் உன்னை தேடி வரமாட்டாள் என்கிற அந்த பெண் மீதான ஒரு அவநம்பிக்கை உனக்குள் இருக்கிறது. அந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடு தான் பெண்களை தேடி உன் கண்கள் அலைகிறது. உனது கால்களும் பெண்களை தேடி போகிறது. அப்படி இல்லாமல் உன்னை தேடி உனக்கு தேவையான பெண் உன்னை தேடி வருவாள். உனக்கு பொருத்தமான பெண் அதுக்கு என்ன தேவை? அப்போ நீ சும்மா இருக்கணும்னா பெண் மீது நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் சும்மா இருக்க முடியும். பெண் மீது அவநம்பிக்கை, பெண் மீது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ பெண்ணை தேடி போக ஆரம்பிச்சிடும். உனது கண்கள் பெண்களை தேடி அலைய ஆரம்பித்து விடும். அதனால் உனக்கு தேவையான பெண் உன்னை தேடி வருவாள் என்கிற நம்பிக்கையோடு நீ சும்மா இரு. உன்னை தேடி வரும்பொழுது உன்னை தேடி வருகிற ஒரு பெண் உனக்கு பிடித்திருந்தால் நீ சம்மதம் தெரிவித்து அவளுடைய விருப்பத்திற்கு இணங்கி போகலாம். பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லு. அப்போ வேறு யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்படி நிறைய பேர் உன்னை தேடி வருவாங்க. அதில் உனக்கு தேவையானவங்கள நீ பிடிச்சி தேர்ந்தெடுத்துக்கோ. நீ எப்போவுமே பெண்ணை தேடி அலையாத, பெண்கள் பின்னாடி போகாத. ஏன்னா ஒரு துணையை தேடுவது என்பது, வாழ்க்கை என்பது பெண்களுக்கு சொந்தமானது. அப்போ வாழ்க்கை துணைனா யார் தெரியுமா? அது ஆண் தான். வாழ்க்கை என்பது பெண்களின் வாழ்க்கைக்கு துணை தேவை, ஒரு உதவியாளர் தேவை, ஒரு காவலன் தேவை. அப்போ அவங்க தான் தனக்கு யார் துணை என்பதை தேடுகிற வேலையெல்லாம் பெண்களுக்கு சொந்தமானது. அப்போ அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் அந்த வேலையை பார்த்தா போதும். அப்படி இருக்கும்போது நீ உனக்கு தேவை, அப்படி உன்னை தேடி வருவாங்க. நீ சும்மா இரு. பெண் மீது உனக்கு நம்பிக்கை தேவை. சும்மா இருக்கணும்னா உனக்கு பெண் மீது ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் உன்னால் சும்மாவே இருக்க முடியும். அப்போ நீ சும்மா இருக்கிறன்னா சும்மா இருக்கிறது ஒரு பெண் மீது நம்பிக்கை உள்ள ஒரு ஆணால் மட்டும்தான் அவன் சும்மா இருக்க முடியும். தன்னை தேடி தனக்கு பொருத்தமான ஒரு பெண் தன்னை தேடி வருவாள் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னை தேடி ஒரு பொண்ணு வரமாட்டா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாத போது அவனது கண்கள் பெண்களை தேடி அலைகிறது. பெண்களை நோக்கி பெண்கள் பின்னாடி அலைகிறது அவனது கால்கள். இப்படிப்பட்ட உளவியல் சார்ந்த பிரச்சனைகளில் ஆண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் பெண் மீது நம்பிக்கை வைத்தால் இன்னும் எளிமையாக வாழலாம். இன்னும் அவனுக்கு டென்ஷன் இல்லை, கவலை இல்லை, பதட்டம் இல்லை, பயம் இல்லை. இப்போ ஏன்னா அது ஒரு பெண்களுக்கு தான் தேவை. அப்படிங்கும்போது அப்போ நீ எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிற? பெண்களுடைய வேலையை நீ எதுக்கு செய்கிற? உனக்கா தேவை? அது பெண்களுக்கு தான் நீ தேவை. பெண்களுக்கு தான் ஆண் தேவை. உனக்கா பெண் தேவை? உனக்கு பெண் தேவையில்லை, பெண்களுக்கு தான் ஆண் தேவை. அப்போ நீ பேசாமல் இரு. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வருவாங்க. அப்போ நீ சும்மா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க உன்னை தேடி வருவாங்க. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் தான் நீ சும்மா இருக்க முடியும். அப்போ இங்கே ஏன் ஆண்கள் பெண்களை தேடி போகிறாங்க? ஆண்களின் கண்கள் ஏன் பெண்களை தேடுகிறது அப்படின்னா பெண்கள் மீது நம்பிக்கை இல்லை, பெண்கள் வரமாட்டாங்க அப்படி. ஏன்னா அவங்க கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக பத்தினிங்கிற பேர் எடுப்பதற்காக கட்டுப்பாடாக இருப்பதாக நினைத்து கொண்டு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்க நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்போ ஆண்களை ஏறெடுத்து கூட பார்க்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண்கள் மீது ஆண்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெண்கள் சுதந்திரமாக விடணும். பெண்களை சுதந்திரமாக விட்டால் தான் ஆண் சும்மா இருப்பான்.
ஆண் வந்து அமைதியாக இருப்பான். பெண் மீது அப்போ தான் ஆணுக்கு நம்பிக்கை வரும். பெண் தன்னை தேடி வருவாள். தனக்கு பொருத்தமான பெண் தன்னை தேடி வருவார்கள். அது பல பேர் தேடி வருவாங்க. அதில் உனக்கு பிடிச்ச ஒருத்தர் தேடி வர மாட்டாங்க. உனக்கு பிடிச்சமானவங்க நீ ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னா அவங்க தான் உன்னை தேடி வரமாங்க. அப்படி கிடையாது. உனக்கு உன்னை தேடி 10 பெண்கள் வருவாங்க. அதில் ஒருத்தரை நீ தேர்ந்தெடுத்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ இல்லை அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ பெண் மீது நம்பிக்கை வேணும். பெண் மீது நம்பிக்கை ஆணுக்கு எப்போது ஏற்படும் என்றால் பெண் சுதந்திரமாக இருக்க வேண்டும். பெண் விடுதலை உணர்வோடு வாழ வேண்டும். அவள் முடிவெடுக்க வேண்டும். இப்படி வந்து நான் கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுறேன், மற்றவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்க ஒடுக்கமாக பெண்கள் ஒடுங்கி போய் இருக்கும்போது தான், எந்தவித முயற்சியும் எடுக்காமல் ஆண்களை தேடாமல் இந்த பெண்கள் வந்து ஒடுங்கி உட்காரும்போது தான் பெண்கள் மீது ஆண்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெண்கள் நம்மை தேடி வரமாட்டார்கள், இவர்கள் மற்றவர்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு வீட்டுக்குள்ளே முடங்கி விடுவார்கள். அதனால் நாம் தான் அந்த பெண்களை தேடி போனோம். பெண்கள் ஒரு சோம்பேறியாகி விட்டார்கள். அவர்களுக்கு தங்களுடைய கடமை என்னவென்றே தெரியவில்லை. அவர்கள் விடுதலை உணர்வோடு வாழவில்லை. சுதந்திரம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர்கள் அடிமைகளாகிவிட்டார்கள். அதனால் அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம் தான் அந்த பெண்களை தேடி போகணும் அப்படின்னு தான் பெண்கள் வந்து அதனால தான் ஆண்களுடைய கண்கள் பெண்களை தேடி அலைகிறது. பெண்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே பெண்களை தேடி இவன் போக ஆரம்பிச்சிட்டான். அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ஆணுக்கு கோபம் அதிகமாகுது. அப்போ பெண்ணை தேடி இவன் போகிறான், முயற்சி எடுத்து பெண்ணை தேடி போகும்போது அந்த பெண்ணிடம் அப்போவும் ஒத்துழைப்பு இல்லை. ஏன்னா அந்த கடமையை பெண்கள் தான் செய்யணும். ஆணை தேடி பெண்கள் வரணும். ஆனால் இந்த பெண்கள் வந்து கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு எந்தவித முயற்சி எடுக்காமல் ஒரு சோம்பேறியாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஆண் வந்து என்ன பண்ணுறான், இவன் பெருமுயற்சி எடுத்து பெண்ணை தேடி போகிறான். பெண்ணை தேடி போகும்போது அவள் அதுக்கு சரியான ஒத்துழைப்பு, அப்போ வந்து இவன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவள் நடக்கலை. அப்படிங்கும்போது இவனுக்கு கோபம் வருது. அங்கே பாலியல் வன்முறைகள்லாம் அங்கே நடக்குது. அதனால் பெண் சுதந்திரமாயிட்டாலே இங்கே பாலியல் வன்முறைகள் இருக்காது. ஆண்களை தேடி பெண் போகணும். ஆண்களுக்கு என்ன தப்பான உறவை நோக்கமாக கொண்டு அல்ல, தனக்கு தேவையான ஒரு காதலனை தேடி அல்லது ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பெண்கள் வந்து ஆண்களை தேடி போயிட்டாலே ஆண்கள் அடங்கி விடுவார்கள். பெண்கள் எல்லாம் அடங்கியிருப்பதால் தான் ஆண்கள் ஆட்டம் போடுகிறார்கள். ஆதலால் ஆண்களின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் பெண்கள் ஆட ஆரம்பித்து விடுங்கள். பெண்களின் ஆட்டம் ஆரம்பமாகும்போது ஆண்கள் அடங்கி விடுவார்கள்.